அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம் ரொம்ப சிறப்பாக உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிபூரணமான ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நிச்சயமாக நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். என் உறவுகளாகிய நீங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயம் நீங்கள் நினைக்கிற ஒரு சபையை பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் போக முடியும். நீங்கள் பயந்த அந்த சூழ்நிலைகளிலிருந்து விலகி நல்ல ஒரு ரூட்டு, நல்ல ஒரு பிளானு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதனை இப்படிங்கிறதுக்குள்ளே எப்படி வேணாலும் ஆக்கும். முதல்ல ஒரு விஷயம், நம்பிக்கையை குறைச்சி, அது உங்கள் மீது நம்பிக்கையை குறைச்சி எடை போடாதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எந்த சிரமத்தை வேணாலும் பட்டிருக்கலாம், எவ்வளோ வருத்தங்களை வேணாலும் பட்டிருக்கலாம், எவ்வளோ சங்கடங்களை வேணாலும் பட்டிருக்கலாம், எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பராபவ வருஷம் நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையை இந்த பதிவு பார்க்கக்கூடிய என் பிள்ளைகள் முதல்ல அதை முடிவு பண்ணுங்க. 90%, 100% இல்லை, 200%. இந்த உலகத்தில் நாம் நினச்சிட்டா அந்த விஷயத்தை எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவன் நமக்கு நடத்தி கொடுப்பார். இந்த யூனிவர்ஸுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதனால் இந்த பராபவ வருஷத்தை சும்மா அப்படி தள்ளி விட்டுறக்கூடாது, நம்பிக்கையோடு பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ஒரு சின்ன செய்திகளை சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் ராசி பலனுக்குள்ளே போகிறேன். ஏன்னா இந்த வருஷத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கதாபாத்திரங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பணியணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு லாஸ்ட்டில் தான் ஒரு எண்டு ஒன்று வைக்கிறேன், ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறேன். அந்த ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திக்கிறேன். பராபவ வருஷம். இந்த வருஷம் ஒரே வரியில் சொல்லுங்கப்பா, எப்படி இருப்பாங்க ரொம்ப எல்லாரும்? இந்த வருஷத்தினுடைய முன்பகுதி கொஞ்சம் மழை குறைந்து கொஞ்சம் அளவு பிறகு அதிகமாக பெய்யும். மழையுடைய அளவு முதல் பகுதியில் குறையும், பிறகு அதிகமாக பெய்யும். பின்பகுதியில் மிகுந்த மழை கண்டிப்பாக உண்டு. மக்கள் செழிப்பாக வளர்க்கப்படுவார்கள். அரசாங்கத்தின் மூலமாக உலக அளவிலே மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். பால்வளம் அதிகரிக்கும், பசுக்கள் அதிகமாக பெருகும், தாவரங்கள் அதிகமாக பெருகும். மற்றவர்கள் மீது அதீதமான லவ், பாசம் அதிகமாக அமையும். பொதுவாக எல்லா மனிதர்களும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த வருஷம் ஒரு ஆதாரமாக இருக்கும். நாட்டு மக்கள் நோயின்றி சிறப்பாக வாழ்வீர்கள். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சிங்க. யாராவது ரொம்ப பயமுறுத்துனாங்கன்னா அந்த பயத்துக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க, வேண்டாம். அடுத்து ரொம்ப முக்கியம், இந்த வருஷத்துடைய ராஜாவாக, இந்த பராபவ வருஷத்துடைய ராஜாவாக குரு வருகிறார். இந்த குரு ராஜாவாக இருக்கிறதுனால ஆன்மீகம் தழைக்கும். வங்கி ரொம்ப சிறப்பாக செயல்படும். நீதி நெறிமுறைகள்லாம் சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு உரிய தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்குற தீர்ப்புகள்லாம் நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். வங்கியில் புதிய திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. மந்திரியாக செவ்வாய், கொஞ்சம் தீ விபத்துகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இடங்களில் எதிர்பார்த்த மழை குறைவாக இருக்கும். மந்திரியாக செவ்வாய் அமைகிறார். அர்காதிபதியாக சந்திரன், அதனால் அந்த சந்திரன் அர்காதிபதியாக இருக்கிறதுனால நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகரிக்கும். விலைவாசிகள்
நிச்சயமாக குறையும். சஸ்யாதிபதியாக சுக்கிரன் அமைகிறார். அதனால் புஷ்பங்கள்லாம் பூக்கள் அதிகமாக விளையும், வாசனை வஸ்துக்கள் அதிகரிக்கும். நிறைய பேர் சென்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா வரும். சேனாதிபதியாக சந்திரன், பெண்கள் பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். மக்கள் ரொம்ப சுகமாக வாழப்போகிறோம். ரசாதிபதியாக சூரியன், நூதனமான எண்ணெய் உற்பத்தி அதிகமாவதால் விலை குறையும். இப்போ இந்த எண்ணெய் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அது நூதனமாக இந்த உற்பத்தி ஆரம்பிக்க போகிறாங்க. தானியாதிபதியாக புதன், மழை புயல் சேதங்களால் தானிய உற்பத்தி சற்று குறையும் மழை காலத்தில். மேகாதிபதியாக சந்திரன், காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். நீராசாதிபதியாக சுக்கிரன், திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பட்டு ஜவுளி உற்பத்தியெல்லாம் அதிகரிக்கும். மக்களுக்கு ஆடம்பரத்தின் மீது அதிகமாக எண்ணங்கள் உருவாகும். இந்த என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். ஸோ இந்த வருஷம் சிறப்பான வருஷம். அந்த நம்பிக்கையோடு, இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுடைய படிப்பு இந்த வருஷத்தில் அதீதமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் மேலோங்கும். ஒழுக்க சீலர்களாக குழந்தைகள் எல்லாம் வெளியில் வருவாங்க. தப்புகள் குறையும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை ரொம்ப அருமையான வருஷம். அந்த நம்பிக்கையோடு வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் போக போகிறோம். துணிவை துணை, ஒரு துணிவு இருக்கிற இடம்தான் நமக்கு துணையாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் மேஷ ராசி. இந்த வருஷத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நிலைகள் மாறப்போகுது. நிதர்சனமான உண்மையை பற்றி பேசுகிறோம். இதில் கொஞ்சம் கூட கலப்படம் கிடையாது. சனி 7.5 வருஷம் உங்களை பிடிச்சிருக்காரு. அதில் 12வது வீட்டில் இப்போ சனி இருக்கார். இந்த வருஷம் முழுமையாக 12வது வீட்டில் தான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ 12வது வீட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால சுப விரயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். செலவு வரதான் போகுது. அதை இப்பயே பிளான் பண்ணிவிடுங்க. ஏப்ரல் 14 முதல் நல்ல செலவுகள் என்னென்ன நம்ம வீட்டில் தேவை, அதாவது நல்ல செலவுகளை யோசித்து வச்சுருங்க. அப்போ கெட்ட செலவு வராது. கெட்ட செலவுனா என்ன, பிடிக்காத செலவுகள் வராது. பிடிச்ச செலவுகளை பற்றி யோசித்து வச்சுருங்க. ஒரு வீட்டில் நிலம் மாற்ற வேண்டியதாக இருக்கலாம், பராமரிப்பு வேலைகள் பார்க்குறதா இருக்கலாம், கல்யாண வேலைகள் பார்க்குறதா இருக்கலாம், சொத்துக்கள் வாங்கிறதாக இருக்கலாம், வாகனங்கள் வாங்கிறதா இருக்கலாம். இவ்வளவு தான். அப்போ சுப விஷயங்களை நினச்சி, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் சுப விஷயம். அப்போ சுப செலவுக்கு இன்றைக்கே ஒரு பிளானை போட்டு வைங்க. சனி உங்களுக்கு அபசெலவை கொடுக்க மாட்டார். இது ஃபஸ்ட்டு. மைண்டில் இதெல்லாம் நிறுத்திடுங்க. இதுக்கு பிறகு யோசிக்கவே கூடாது. இது மட்டும்தான் இறுதி முடிவு, ஜட்ஜ்மெண்ட் இதுதான். அடுத்தது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஜூன் 2 வரைக்கும் குரு 3வது வீட்டில் இருக்கார். 3வது வீட்டில் இருக்கிறதுனால இரத்த உறவுகள்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. ஜூன் 2க்கு பிறகு 4வது வீட்டுக்கு வரார். தாயாருடைய உடல் நலங்களில் கொஞ்சம் கவனம் தேவை மேஷ ராசிக்கு. அடுத்தது சின்ன இடமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே ஜூன் 2ல் குரு 4க்கு வந்துட்டு திருப்பி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சிம்ம குருவாக மாறுகிறார். இப்போ ஜூன் 2ல் கடக குருவாக இருக்கார். இந்த குரு பாருங்கள், இந்த வருஷத்துலேயே 3 இடத்த கிராஸ் பண்ணுறார். மிதுனத்தில் இருக்கிறவர் கடகத்துக்கு போகிறார், கடகத்தில் இருக்கிறவர் சிம்மத்துக்கு போகிறார். அக்டோபர் 10 அப்போ 5வது வீடு. அப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்கள், அந்த சுப காரியங்கள்லாம் அந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கை கொடுக்கும். இப்போ நீங்கள் கரெக்டாக ஜூன் 2க்கு பிறகு பிளானை போட்டிங்கன்னா அக்டோபருக்கு பிறகு இந்த சுப காரியங்கள் கை கொடுத்துரும், சக்ஸஸ். அடுத்தது பாருங்கள், இப்படி போன குரு திரும்பி என்ன பண்ணுறாரு, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027. ஆனால் தமிழ் வருஷ பிறப்பு பலன் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பராபவ வருஷம் அப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13. அவர் கடக குருவாக மீண்டும் கன்வெர்ட் ஆகிறார். மீண்டும் அந்த இடத்துக்கே வரார், 4வது இடத்துக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, செலவுகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத திரும்பி எடுத்து ஒரு தடவை பார்க்க மாதிரி இருக்கும். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா கடகத்தில் கேது, மகரத்தில் ராகு. அதாவது கேது 4வது வீட்டிலையும் ராகு 10வது வீட்டுக்கும் போகிறார் இந்த மேஷ ராசிக்கு.
ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல நான் சொன்னது தான், தாயாருடைய உடல்நலங்கள், பெரியவர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுறது, 10ல் இந்த ராகு இருக்கிறதுனால தொழில் வர்க்கங்கள், தொழில் விஷயங்களில் வெற்றி அடையும். இது சக்ஸஸ்ஃபுல்லான இயர் அப்படிங்கிறத இந்த கிரகங்கள் தீர்மானம் பண்ணுது. ஸோ இந்த கிரகங்களுடைய தீர்மானம் நல்லா இருக்கிறதுனால எண்ணத்தை சரியாக நாம் பதிவிட்டுக்கிட்டோம்னா இந்த வருஷத்தில் எந்த விதமான தோல்விகளும் வராது. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? இந்த சனி 7.5 சனியாக இருக்கிறதுனால விநாயகரை தினசரி வழிபாடு பண்ணுங்க. குருவுடைய டிராவல் இப்படி மாறி மாறி வர்றதுனால குரு தட்சிணாமூர்த்தியையும் திங்கட்கிழமையிலேயே சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுவது நல்லது. திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த ராகு கேதுவுடைய பயிற்சி இந்த வருஷத்தில் நடக்குது. அதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நவகிரகத்தை யார் ஹேட் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் விநாயகரும் துர்க்கையும். இந்த ராகுக்காக துர்க்கையை பிரார்த்தனை பண்ணுங்க. ராகு காலத்தில் ஏப்ரல், அதாவது நவம்பர் 13க்கு பிறகு கேதுக்காக விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க தொடர்ந்து. அவ்வளோதான், எல்லா விஷயமும் நல்லா இருக்கும், நல்லது நடக்கும். இந்த பராபவ வருஷம் பக்தி ஸ்ரத்தையோடு தனக்கு பிடிச்சதை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை செய்ய போகிறேன், இதுதான் உண்மை அப்படின்னு சில உண்மைகளை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் வாழப்போகிறோம் மேஷராசிக்காரர்களே. அதனால் என்னென்னா, தைரியமாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், திடமான முடிவெடுங்க. யார் எது சொல்கிறாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் வராது, பெரிய மனுஷங்களோட தொடர்புகள் ஏற்படும், நல்ல நண்பர்கள், நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. சிநேகிதர்களால் நமக்கு ஒரு உறவு பலப்படும், ஒரு உறவு வளரும். ஸோ நல்லது நடக்கிறதுக்கான அற்புதமான நேரம் மேஷத்திற்கு. வாழ்த்துக்கள். என்ன உறவுகளே, இந்த பராபவ வருஷத்தில் எப்படியெல்லாம் கிரகங்களுடைய மாற்றம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பதவிக்கு வராங்கங்கிறத முன்னாடி சொன்னேன். இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி பரிகாரங்கள் என்ன பண்ணணுங்கிறதா முக்கியம். முதல்ல பராபவ வருஷத்தில் முதல் பரிகாரம் 12 ராசியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்பிக்கையோடு முதல்ல இருங்க. சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான அடுத்த தகுதியை இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. தேதியிட்டு வச்சுக்கலாம். ஏப்ரல் 14லிருந்து நாம் நினைக்கிற மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது. ஆனால் அதுக்காக அசம்பாவிதமே நடக்காதுன்னு நினச்சி இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறது நம்மளுடைய கடமை, அது மாறி நடக்கிறது அதோட வேலை. காலம் நிறைய கட்டாயங்களை மாற்றி செய்ய போது, அதுக்கு ரொம்ப தயாராக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளை தவற விடாதீங்க. 1. 2வது, யதார்த்தமாக பேசுங்க. யாருக்கிட்டையுமே இந்த வருஷத்தில் ஜோடனையோடு யாருமே பேசாதீங்க. ஜோடனை வேண்டாம். ஜோடனைன்னா என்ன? இப்போது ஹிந்தி தெரியுமான்னு என்ன ஒருத்தர் வந்து கேட்குறார். சார் தெரியாது சார். அவ்வளவுதான். கற்றுப்பீங்களான்னு கேட்குறார். கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் சார், ஆனால் இப்போதைக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது சார். கட்டாயமாக ஹிந்தி கற்றுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கற்றுக்கிறேன் சார். இதுதான் உண்மையான பதில். அதை விட்டுட்டு நான் எல்லாம் தெரியும் சார் எனக்கு, அது இப்போ சொல்லக்கூடாது. இந்த வருஷத்தில் என்ன உண்மை தெரியுதோ அது மாதிரி கம்பல்சரி இந்த வருஷத்தில் நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு டேலண்ட்டை கற்றுக்கணும். இசை சம்பந்தமான டேலண்ட், கலை சம்பந்தமான டேலண்ட், மொழி சம்பந்தமான டேலண்ட்டு, அரசியல் பொலிட்டிக்கல் சம்பந்தமான டேலண்ட்டு, உலக நாடுகள் பற்றிய பொருளாதார டேலண்ட்டு, தங்கம் விலை ஏன் ஏறுது ஏன் இறங்குது, பெட்ரோல் விலை ஏன் ஏறுது ஏன் இறங்குது, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இதை பற்றியெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம ஒரு அவேர்னஸுக்கு வரணும். சும்மா செல்ஃபோன் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நமக்கு பிடிச்சதை பேசுகிறத கேட்டுட்டு மட்டும் இருக்கிறதோ, இல்லை என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக பாட்டு கேட்குறதோ கிடையாது. நம்மளை நம்பி ஒரு உலகம் இருக்கிறது, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, நம்மளை நம்பி ஒரு ஊர் இருக்கிறது. எவனுமே இல்லைனாலும் நம்மளை பெற்றவன் நம்மளை நம்பி இருப்பான்.
நம்மளை கட்டினவன் நம்மளை நம்பி இருப்பான், நம்ம பெற்றது நம்மளை நம்பி இருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது கடன் பட்டிருக்கிறோம். உலக மக்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த நாடு எங்களுக்கு ஏதாவது செய்தி ஆக வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இந்த நாட்டில் நான் பிறந்ததுனால. நாடு கேட்டுதா? நீ இங்கே தான் வந்து பிறக்கணும்னு கேட்கலை, பிறந்துட்டோம். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை, இந்த நாடு எனக்கு செய்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குங்கிறோம். அதே மாதிரி தான் நாம் ஒரு வீட்டில் பிறந்திருக்கிறோம்னா அந்த வீட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அப்போ இந்த வருஷத்தில் நம்ம ஒரு பெரிய சபதம் எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் நமக்கு ஒரு கௌரவத்தை உயர்த்தக்கூடியது தான் இந்த வருஷத்துடைய முதல் வேலை. இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்க போகுது. அதான் பராபவ வருஷம். அதனால தான் குரு தலைமைக்கு வந்திருக்கார். ராஜாவா குரு வந்தும் இந்த வருஷத்தை நம்ம வீக்காகிடக்கூடாது. அப்போ நிறைய ஆப்ஷன் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு விஷயமே முடியாது, இவன் இதுக்கு லாயக்கே இல்லை, இவன் இதுக்கு லாயக்கே இல்லை, நம்ம வீட்டில் நம்மளை புறக்கணிச்சிருக்கலாம், அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட போகிறோம். அவங்களுக்கு முன்னாடி நமக்கு அந்த வாய்ப்பை வாங்கி சக்ஸஸ் பண்ணி காட்ட போகிறோம். அரசியலில் முடியாது தம்பின்னு சொன்னால் முடிச்சு காட்ட போகிறோம். அதிகாரத்தில் முடியாதுன்னா முடிச்சு காட்ட போகிறோம். வருமானம் உன்னால் சம்பாதிக்க முடியாதுன்னா வருமானத்தை சம்பாரித்து காட்ட போகிறோம். பரஸ்பரம் எல்லாரும் தைரியத்தோடு இந்த வருஷத்தை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ சகலவிதமான செல்வத்தையும் அந்த அன்னை அபிராமியும் உங்கள் குலதெய்வமும் அந்த இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஏற்றம் மிகுந்த வருஷமாக 12 ராசிக்கு இருக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? தினசரி நம்ம காலையில் விநாயகரை வழிபாடு செய்வோம். ரொம்ப முக்கியம் அதுதான், விநாயகரை வழிபாடு செய்வோம். தினசரி நம்ம கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த கொள்கைக்கு நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம், நம்ம லட்சியத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அப்போ லட்சியத்தின் பாதையில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உடனடியாக அதை சரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆக உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பலமாக இந்த வருஷம் அமையும். இந்த வருஷத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறத நான் சிறு தகவலோடு முடிச்சுக்கிறேன். சூரிய கிரகணம் இந்த வருஷத்தில் உண்டு. இது பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருஷத்தில் 2 சூரிய கிரகணங்கள் 2 சந்திர கிரகணங்கள் சம்பவிக்குது. ஆனால் இந்த 4 கிரகணங்களும் பாரதத்தில் எந்த பகுதியிலும் தெரியாது. அதனால் எனவே சாந்திகள்லாம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மற்ற நாடுகளில் தெரியும். அந்த மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய என் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகண காலகட்டத்தில் நான் பதிவு போடுகிறேன், அப்போ பாருங்கள். அடுத்தது இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி நடக்கிறது, குரு அதிசார பயிற்சி நடக்கிறது, ராகு பயிற்சி கேது பயிற்சி நடக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். அடுத்தது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கந்தாய பலன் அப்படின்னும் போது நமக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் மிக சிறப்பாக இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருஷம் முழுமையாக சிறப்பாக இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் முழுமையாக சிறப்பு இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நாளும் கடைசி நாளும் சிறப்பாக இருப்பீங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 8 மாதம் சிறப்பாக இருக்கும். திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் முழுமையாக சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. பூச நட்சத்திரம் கடைசி 8 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரம் முழுமையாக இந்த வருஷம் சிறப்பாக இருப்பீங்க. மக நட்சத்திரம் முதல் 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. பூர நட்சத்திரத்தில் இந்த வருஷம் சிறப்பு. உத்திரம் சிறப்பு. அஸ்தத்தில் முதல் நாள் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. சித்திரை சிறப்பாக இருப்பீங்க வருஷம் முழுக்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. விசாக நட்சத்திரம் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. அனுஷ நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றிகள் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் முழுமையாக வெற்றிகள் கிடைக்கும். மூல நட்சத்திரம் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் வெற்றி கிடைக்கும். பூராட நட்சத்திரம் முதல் 8 மாதம் சிறப்பாக இருக்கும். புத்திராட நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் வெற்றி கிடைக்கும்.
அவிட்ட நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் கடைசி 8 மாதம் சிறப்பாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 4 மாதம் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ கேட்கலாம், இந்த இடையில சிறப்பாக இருக்காது, நீங்களே ஏதாவது பயமானு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலகட்டத்தில் இறை நாமத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். பெரிய அளவில் பெரிய முயற்சிகளை அந்த இடத்துல எடுக்க வேண்டாம். ஆக இந்த வருஷத்தை பொறுத்தவரை மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் ஆதாயம் 11, விரயம் 5. ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் ஆதாயம் 5, விரயம் 5. மிதுனத்துக்கும் கன்னிக்கு ஆதாயம் 8, விரயம் 11. கடகத்திற்கு ஆதாயம் 8, விரயம் 2. சிம்மத்திற்கு ஆதாயம் 5, விரயம் 5. தனுசுக்கும் மீனத்திற்கும் ஆதாயம் 14, விரயம் 11. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஆதாயம் 2, விரயம் 8. இப்படி தான் இந்த வருஷத்துடைய காலகட்டம் அமைகிறது. ஸோ பஞ்சாங்க படலத்தை முழுமையாக உங்களுக்காக நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடியலன்னா இன்னொரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த பஞ்சாங்க பலனை கேட்பவர்களுக்கு பாவங்கள் விலகும், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.